அப்பா வந்து அலம்புற செய்கிறாரு லோரி டிரைவராக. இந்த காடு பார்க்கும்போது எனக்கு வந்து ஒன்றும் புரியல. அப்புறம் வந்து இங்கே வந்து தெரியுது இங்கே எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, எத்தனை செடி வந்து தினம் தினம் சாகுது. பார்க்கும்போது எனக்கே பாவமாக இருக்குது. அப்புறம் தான் இங்குள்ள கஷ்டம்லாம் எனக்கு புரியுது. ஒவ்வொரு செடியும் உயிர் இருக்குன்னு புரியுது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன் சொன்னால் இங்கே வந்து எனக்கு நல்ல துணிச்சல் கிடச்சி, நல்ல கூட்டாளி கிடச்சி, ஒரு நம்ம எப்படி நம்மளை பாதுகாக்கிறது, எப்படி நம்மளை வந்து வெளிப்படுத்துறதுன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இங்கே வேறு மதம் இருந்தாலும் எல்லோரும் ஒரே மதம் பார்க்குறாங்க. இங்கே எனக்கு பிடிச்ச இதுனா வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து சமைக்கணும், ஒன்றா சேர்ந்து தேடணும், நிறைய விஷயம் எல்லாம் ஒன்றா சேருது. இதில் என்ன புரிஞ்சுன்னா ஒருத்தவங்களோட திறமையை புரிஞ்சுன்னா ஒருத்தவங்க ஒற்றுமையை புரிஞ்சுக்கிட்டேன். வேறு மதம் இருந்தாலும் எல்லாம் ஒரே மதம் பார்த்தாங்க, ஒரே மதம் உதவி செஞ்சாங்க. இந்த எல்லா ஆக்டிவிட்டியும் ரொம்ப பிடிச்சிருச்சு. எதுவுமே வந்து இது ஏற்றுக்குறவில்லை. எல்லாம் ஒரே மதம் சந்தோஷம், ஒரே மதம் ஒற்றுமை. நம்ம நினச்சிக்கிட்டா நம்ம தான் கஷ்டமாக இருக்குது. ஆனால் இங்கே ரொம்ப பேர் ரொம்ப காட்டுவாசிங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒருத்தவங்க ஸ்கூல்ட்டு வந்தால் அவங்க சட்டையை தான் போட்டு போகணும். நம்ம இங்கே நம்ம வெளியே உள்ளவங்க தெரியும் நம்ம கஷ்டப்படுறோம், ஆனால் நம்மளோட இன்னொன்று கஷ்டப்படுறாங்க. இதுலேருந்து என்ன புரியுதுன்னா நம்ம வந்து இதாக இருக்கக்கூடாது, பெரிய இதாக இருக்கக்கூடாது. மற்றவங்களை பற்றியும் யோசிக்கணும். அவங்க வந்து ஒரு நாளைக்கு சாப்பிட கூட மாட்டாங்க. நான் இங்கே வந்து பார்த்து எனக்கே மனசு கஷ்டமாக இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, தயவு செஞ்சு குப்பை போடாதீங்க. நம்ம குப்பை போகிறோம் நம்மளுக்கு வேண்டி பாதிப்பில் நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கும் இந்த காட்டில் உள்ளவங்களுக்கும் அலம்புற வந்து உண்மையாலும் பெஸ்ட். ஏன்னா அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க, அது காட்டிக்காமல் நம்மளை இங்கே சந்தோஷமாக வச்சுக்கிறாங்க. அலம்புற சர்விங் த நேச்சர் மேமா பெஸ்ட்.